ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 94க்கான எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணா டே 93 நைட்டு நியூ இயர் பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு பாத்ரூமில் மாயா பூர்ணிமா கிட்ட என்ன நடக்குதுன்னே தெரில, கேமை கெஸ்ஸே பண்ண முடியல, எப்படியும் இந்த வார கடைசியில் நீ போயிடுவேன்னு நினைக்கிறேன், நானும் போவேன், பட் எனக்கு முன்னாடியே நீ போயிடுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சேம் இதே டைம் நம்ம விஷ்ணு தினேஷ் உட்கார வச்சு பெரிய அனலிஸ்ட் மாதிரி மாயா இப்போ பூர்ணிமா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, நீ எப்படி 100 நாள் இருப்ப, மணி, விச்சு, தினேஷ், விஜய் தான் இப்போ போவாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராபபிலிட்டிலாம் போட்டு பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. யார் சாமி நீனு, 24/7 உன் மண்டையில மாயா, பூர்ணிமா அண்ட் பிக் பாஸோட கேம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குமா என்ன, எப்ப பாரு இதையே பேசிக்கிட்டு இருக்க. பாத்ரூம்ல இதே டைம் பூர்ணிமா ஃபைனல் வரைக்கும் போவேன்னா பரவாயில்ல, இந்த வாரமே போயிடுவேன் அப்படின்னா பொட்டியை தூக்குறது தான் புத்திசாலித்தனம் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பொழைக்க தெரிஞ்ச புள்ள, நீ இங்கே வாங்கின பேருக்கு எப்படியும் இதுக்கப்புறம் பட வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா டைட்டில் வின்னரான ஆரவும் சரி, ரன்னரான ஐஸ்வர்யா தத்தாவும் சரி, அனிதா சம்பத்தும் சரி, இங்கே வாங்கின பேருக்கு அப்புறமா சினி இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. கடைசியாக விஜய் டிவிக்குள்ளாரையே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டின மாதிரி பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்சம் பொழைக்கணும்னா இந்த பணத்தை தூக்கிக்கோ, அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம தினேஷ் அர்ச்சனாவை பற்றி புட்டு வச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த பிள்ளைக்கு செம்ம டேலண்ட் இருக்கு, சூப்பராக பாட்டு பாடுது, அதை காட்டுறதை விட்டுவிட்டு நான் ஃபன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. இது என்டர்டெயின்மெண்ட் ஷோ தான், அதை தாண்டி இது ஒரு ரியாலிட்டி ஷோ, எல்லா வேலையுமே இது பார்க்கணும், என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் என்னன்னு எனக்கு தெரில. நம்ம தங்கச்சின்னு சொல்லிடுறோம், ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிள்ளைகிட்ட பேசவும் முடிய மாட்டேங்குது, நான் பொடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. எல்லாமே ஃபுல் பிளானுங்க, வெளியில் ப்ரொமோஷன், கொலாபரேஷன் அப்படி சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கேமராக்காக மட்டுமே அந்த பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் டே 94 ஆரம்பிச்சது. இந்த விச்சு மம்மி இருக்கிறதுலே சேஃப் கேம் ஆடுறது யாரு அப்படின்னு சொல்லி மாயா பூர்ணிமா கிட்ட கேட்க, ரெண்டும் மாற்றி இவதான் சேஃப் கேம் ஆடுறா, இவதான் சேஃப் கேம் ஆடுறான்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா சொல்கிறாங்க, இவ தான் சேஃப் கேம் ஆடுறா, நேற்றுக்கு விஷ்ணு பற்றி சொல்லும் போது என்கிட்ட சொன்ன விஷயம் ஒன்று, நரேட் பண்ணது ஒன்று, யாரையோ காப்பாற்றுறதுக்காக இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னைய இவ தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறா, நான் ரொம்ப கான்சியஸாக இவளை நான் கேர்ஃபுல்லாக பேசணும் இவளை பற்றின்னு பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னை வச்சு செய்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பூர்ணிமாவும் அதுக்கு இல்லை நீ தான் சேஃப் கேம் ஆடுற, நீ தான் சேஃப் கேம் ஆடுற, நான் டே 1லேருந்து நடந்த எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டேன், நீ தான் இப்போ என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆர்கியூ பண்ணி இதுலேயே நம்ம பூர்ணிமா காண்டாயிட்டாங்க. நம்ம விச்சமம்மி திரும்பவும் சும்மா இல்லாமல் ஆர்கியூமெண்ட்டை விடுங்க, இப்போ சொல்லுங்கள் யார் சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படின்னு திரும்பி கேட்க, எல்லாருமே தான் அப்படின்னு சொல்லி பூர்ணிமா சொன்னாங்க. எல்லாருமே என்ன சொல்லாத, மாயா தான் சேஃப் கேம் ஆடுறா, நேத்திக்கு அர்ச்சனாவை பிக் பண்ணும்போதே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவளை பற்றி ஃபுல்லாக பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கா. பூர்ணிமாவை சொல்கிறல்ல மாயா, நீ என்ன பண்ண, என்கிட்ட பேசின மாதிரி அர்ச்சனாவை பற்றி அங்கே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா பூர்ணிமாவை ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாயா தேங்க்யூ, நீங்கள் தான் வின்னர், 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுறீங்க, நான் தான் ஏமாந்துட்டேன், ஃப்ரெண்டுன்னு மம்மின்னு சொல்லி ஏமாந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது நான் தான், எங்கள் அம்மா அப்போயே சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி வீட்டிலேருந்து வந்த போதே சொன்னாங்க, நான் தான் இல்லைன்னு ஆர்கியூ பண்ணிட்டு லூஸு மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன், நான் தான் லூஸு அப்படின்னு சொல்லி சொன்னதும் பூர்ணிமாக்கு நல்லா ஏறிடுச்சு. அப்போ நான் ஏமாத்துறேன்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. நம்ம மாயாவும் கட்டி பிடிச்சி சமாதானம்லாம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம பூர்ணிமா இல்லை நீ என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது, உதைப்பதற்குள் ஓடிவிடு அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்ட்லேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த நம்ம விச்சு மம்மி, சரி இது ஏதோ சின்ன ஜிருசுங்க, நீங்கள் பேசிட்டு கடங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நைஸாக நழுவி எஸ்கேப் ஆயிட்டாங்க. என்ன நாரதா, வந்த வேலை முடிந்து விட்டதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிக் பாஸ் கொடுத்தாரு பாருங்க ட்விஸ்ட்டு. இதுக்கப்புறமா பணம் ஏறவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே மூஞ்சே இல்லை, வச்சாம்பாரா அப்போ எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனுக்கு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்தால் எடுக்கிற ஐடியாவில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனுக்கு மணி, பூர்ணிமா போயிட்டாங்க. இவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா 5 லட்ச ரூபாயில் இருந்த பணம் இப்போ 3.5 லட்சமாக கம்மியாயிடுச்சு. ஒரு வழியா இந்த ஜோடி புறா ஒன்று சேர்ந்துருச்சு. திரும்பவும் நம்ம அனலிஸ்ட் உட்காந்து மணிக்கிட்ட பாட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சார், உங்களுக்குலாம் வாய் வலிக்குமா இல்லையா? இதில் காமெடியே என்னன்னா, மணி சொல்கிறாரு, திடுதுப்புன்னு 20 லட்ச ரூபா வச்சாலும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பிக் பாஸோட ஐடியா மாதிரி தெரில, எனக்கு என்னமோ உங்கள் மைண்டில் இருக்கிற ஆசை மாதிரி தான் தெரியுது மணி.
பூர்ணிமா போகிற மைண்ட் செட்டில் பொட்டி படிக்கலாம் கட்டி வச்சுட்டு கேமரா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தா மாயா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பூர்ணிமா வாயிலிருந்து உண்மையாக வருது கைஸ். நான் வந்து ஒரு டம்மி பீஸு, என்னை ஏற்றி விட்றதே இவ தான், எனக்கு கேமே விளையாட தெரில அப்படின்னு சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. நோடா செல்லம், பார்த்தீங்களா செல்லத்துக்கு ஒன்றுமே தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திரும்பவும் விஷ்ணுவை நினச்சி இவங்க புலம்ப கேமரா முன்னாடி இதை விஷ்ணுக்கு ஆப்போசிட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண நம்ம மாயா ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே இதே கண்டென்ட் தான் போய்கிட்டு இருந்தது. தற்போதுள்ள நிலவரத்தின்படி பணப்பெட்டியின் விலை 7 லட்சம் ரூபாய். இதுக்கப்புறமா ஐஸ்கிரீம்காக ஒரு டாஸ்க் நடந்தது. 2 லெவலாக நடந்தது. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருந்தது. மணி, விஜய், பூர்ணிமா வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் பாஸ் ஆனாங்க. இதில் செம்ம காமெடி. நம்ம தினேஷ் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனில் தான் அந்த டாஸ்க்கை விளாண்டாரு. அப்படி விளாண்டுமே காலை உடச்சிக்கிட்டாரு. ரவுண்ட் 2 வந்து பசர் டாஸ்க் நடந்தது. பிக் பாஸில் நடந்ததை வச்சு தான் கொஷின் கேட்டாங்க. வேற லெவல் ஃபன்ல இருந்தது. எந்த அளவு அப்படின்னா, மணி, பூர்ணிமா அவங்களுக்குள்ளார இருக்கிற ஈகோ சண்டெல்லாம் மறந்து சிரிச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம விஜய் கடைசி வரைக்கும் 1 மார்க்கு கூட எடுக்கவே இல்லை. பூர்ணிமா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி இந்த டாஸ்கில் வின் பண்ணிட்டாங்க. சரி, ஏதோ பெரிய பேக்கெட்டாக வரும்னு பார்த்தா இந்த ஸ்பெஷல் மீல்ஸ் எல்லாம் தின்னதுக்கப்புறமா கடைசியாக தம் தூண்டா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி துளியோண்டு அமுச்சு வச்சுருந்தார் ஐஸ்கிரீமை. இதை பார்த்து டென்ஷனான அர்ச்சனா, என்ன பட்டி தர 50 ரூபா தர அப்படிங்கிற மாதிரி, இத்தினோண்டு கொடுத்தா அது எனக்கே பத்தாதே, இது எப்படி நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பூர்ணிமா பார்த்துட்டு, ஏன்டா டேய் இதுக்கான உசுரை கொடுத்து டாஸ்க் விளாண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ், இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? டிக்கெட் டு ஃபினாலேக்கே லூடோ விளாட்றது குறை சொல்கிறதுன்னு வச்சுட்டு சாதாரண ஐஸ்கிரீமுக்கு போய் இவ்வளோ பெரிய டாஸ்க்கு வச்சுட்டு ஸ்பூனில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இதுக்கப்புறமா அவரே புரிஞ்சுக்கிட்டு அடிச்சுக்காதீங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா பேக்லாம் கொடுத்து விட்டாரு. ஸ்மால் பாஸில் பார்த்தா தினேஷ் முட்டி வெளியில் மல்லாந்து கிடந்தாரு. அண்ணே, இது உங்களுக்கு தேவையா? விச்சு மம்மி எவ்வளோ டீசெண்டாக இளம் தலைமுறையினருக்கே வழி விட்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறத விட்டுவிட்டு மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு இப்போ மாவுக்கட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்களே உங்களை. இந்த ரணகாலத்துலேயும் உனக்கு ஒரு கிளி உழுப்பு கேட்குது அப்படிங்கிற மாதிரி பணப்பெட்டியை யார் தூக்குவா? போகிற போக்க பார்த்தா யாரும் தூக்க மாட்டாங்க போல இருக்கே. நம்ம உசு பேத்தினதுலேயே எவனும் தொடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாரு. நம்ம பிக் பாஸ் இப்போ பணப்பெட்டியில் 9 லட்ச ரூபா வச்சுருந்தாரு. நம்ம பூர்ணிமா இதை பார்த்துட்டு, 9 லட்சம் ரூபா, நான் பிக் பாஸ் வரத்துக்கு முன்னாடி என் ஒரு ப்ராஜெக்ட் கூட இவ்வளோ அமௌண்ட் கிடையாது, சொல்லப்போனால் இதில் பாதி கூட கிடையாது அப்படின்னு சொல்ல விச்சு மம்மி, அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? நீங்களாம் டைட்டில் வின்னர் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அதை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பூர்ணிமா, நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்க. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? அந்த அம்மாவோட நெட்ஒர்த்து 2-3 கோடிக்கு மேலேயா கூகுள் சொல்லுது. அவங்கள போய் சல்பி 9 லட்ச ரூபாவையே எடுக்கலன்னு கேட்குற ஸ்மால் கேர்ள், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காசே இல்லை. இதே தான் அந்த அம்மாவும் சொன்னாங்க, ஐ ஆல்ரெடி ஹேவ் அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட் விம் லிக்விடோட ஒன் வாஷ் தலைவன் தலைவி டாஸ்க் நடந்துச்சு. இதில் விஜய் செலக்ட் பண்ணாங்க. அப்பவே விச்சு மம்மிக்கு காண்டாயிடுச்சு. போன வாரம் என்ன சொன்னாங்க? குக்கிங்லாம் ஒரு வேலையே இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்டிங்கு எல்லாம் தான் வேலைன்னு சொன்னாங்க. இப்போது கழுவுறது துடைக்கிறதெல்லாம் வேலை இல்லை, அதோடு சேர்த்து சமைக்கிறதும் ஒரு வேலைன்னு சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, நான் வந்து போய் தூங்க போகிறேன் அப்படி சொல்லி கிளம்பிட்டாங்க. மாயா வந்துட்டு ப்ரூட்டல் மம்மி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து இந்த டாஸ்க் விளாண்டு ப்ரானை வின் பண்ணாரு. இந்த வாரம் ஃபேன் ஜோனில் கேட்கப்பட்ட கேள்வி, எந்த கண்டெஸ்டன்ட் இன்விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிக ஓட்டு வாங்கிய நபர் மாயா. நம்ம பசங்களாம் வேற லெவல்ப்பா, எலிமினேஷன் ஓட்டிங்ல தான் இந்த பிள்ளைய ஒன்றும் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி சிக்கும் போதெல்லாம் வச்சு செஞ்சு விட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் மாயா வந்து இன்விசிபிளாக இருப்பாங்க. அதாவது மாயாவை யாரும் கண்டுக்க கூடாது, அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ரியாக்டே பண்ணக்கூடாது அப்படி சொன்னாங்க. இதை கேட்டதுமே மணி, இது அந்த பிள்ளைக்கு தொல்லை இல்லை, நமக்கு தான் தொல்லை அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாரு. கிச்சனில் விஷ்ணு, எனக்கு எப்பயுமே அவங்க இன்விசிபிள் தாங்க அப்படி சொல்லி அவர் பாணியில் பேசிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா மாயா செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போய் பாலை தூக்கி ஊத்துறது, குதிக்கிறது, காதில் கத்துறது அப்படி சொல்லிட்டு நம்ம விச்சு மம்மியும் பூர்ணிமாவும் ஒரு லெவல் மேலே போயிட்டு இந்த மாயா பிள்ளைய 5 நிமிஷத்தில் டாஸ்க் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ லேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்குது. அது வேஸ்ட்டு, பேச மட்டும்தான் லாய்க்கு, சரியான இரிட்டேட்டிங் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஒரு வழியாக காணா போச்சு, எங்கே போச்சுன்னே தெரில. இங்கே பார்த்தியா மாயாவோட பிரெயின் உனக்கு வேணுமா? ஐயோ இங்கே விட்டுட்டு போயிடுச்சா, அதுக்கு எப்பயுமே இதே வேலை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா ப்ரான் வந்து பிக் பாஸ் அமைச்சு வச்சிருந்தாரு. அர்ச்சனா, மாயா, பூர்ணிமாலாம் செம்ம ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா அர்ச்சனா, மாயாலாம் பாட்டு பாட, விஜய் டான்ஸ் ஆட செம்ம சூப்பராக இருந்துச்சு. விஜயோட டான்ஸ்லாம் வேற லெவல்
அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வழியா மாயாவோட டாஸ்க்கும் முடிஞ்சிச்சு. இன்னைக்கான எபிசோடும் முடிஞ்சிச்சு. இந்த எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சா எனக்கு ஒரு ஹலோ சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. டாடா பை பை.